ஹாய்ங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அண்ணா நகர் தாங்க வந்திருக்கோம். ஸோ அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் டெலிவரிலாம் பண்ணுறாங்களே. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஏசி லான்ச். ஸோ அந்த ஒரு லான்ச் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம அண்ணா நகருக்கு வந்திருக்கோம். ஸோ கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த லான்ச் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அண்ணா நகரில் 3rd அவென்யூவில் தாங்க இருக்கோம். ஸோ கரெக்டாக 3rd அவென்யூவில் தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷனும் நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது அந்த ஒரு ஏசி லான்ச்சு. கிட்டத்தட்ட இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 6 இல்லை ஆமாம் 10க்கு 10 அந்த மாதிரியான சைஸ் தான். ஸோ ரொம்ப அதிகமான பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் சுற்றி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சைடில் கண்ணாடி இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட்டு ப்ளஸ் இரும்பு சேர்ந்த மாதிரி. வெளியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, ஒரு பிளாக் கலர் கண்ணாடி. ஆனால் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு வெளியே தெரியும், ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளே யார் இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இணைய தொழிலாளர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி அண்ணா அவரும் இருக்காங்க. ஏன்னா இங்கே யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம இப்போ உள்ளே போயிட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்தோடனே ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் தான் பார்க்க முடியுது. 2 பக்கமும் உட்காரத்துக்கான இடம் இருக்குது. ஆனால் 25 பேர் உட்காரலான்னு சொன்னாங்க. இங்கே 25 பேர் உட்கார முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். கீழே உட்காந்துக்கலாம். நைட் டைமில் அங்கே பாய் போட்டு கூட தூங்கிக்கலாம் போல். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாது. உள்ளே இருந்து நம்மளால் வெளியே பார்க்க முடியுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கண்ணாடி தான் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி ஏசின்னு வந்து பார்த்திங்கன்னா வால்டாஸ் ஏசி தான் போட்டிருக்காங்க. 3 ஸ்டார் ஏசி. கூலிங் நல்லாவே வருது. ஆனால் என்னென்னா நம்ம அடிக்கடிக்க கதவு திறந்தோன்னா கூலிங் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகலை. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும், தள்ளி விடணும், நல்லா சாத்தணும். ஸோ அடுத்து நம்ம இங்கே வந்தோன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நல்ல ப்ளூ ஸ்டார் ஃபில்டர் போட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஒய்ஃபை ரவுட்டர் இருக்குது. ஆனால் ஒய்ஃபை ஒர்க் ஆகலை, இன்னும் இங்கே செட் பண்ணலை. ஏசி மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷார்கேட்டு, இங்கே 2 அங்கே 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 ஷார்கேட் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளே என்ட்ரி ஆகணும்னா வெளியே அங்கே நோட்டில் என்ட்ரி போர்டு போடணும் போல். ஓகேங்க, இப்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட கேட்கலாம். நான் இந்த மாதிரியான ஏசி லான்ச்சு இங்கே அண்ணா நகரில் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இங்கே மட்டும் போடலாமா, இல்லை இன்னும் நிறைய இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லா ஜோன்லேயும் போடுற மாதிரி தான். 15 ஜோன். கேகே நகர்லேயே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 13 இடத்துல. ஸோ அண்ணா நகர்னா அண்ணா நகர் ஒரே இடம் தான். அந்த மாதிரியான 15 லொக்கேஷன். இப்போ ஒன்று மட்டும் வைக்கிறாங்களே, இது போதுமா? இது என்னஃபா? இது அண்ணா நகரில் ஒன்று பத்தாது. ஸோ இப்போ ஒரு அண்ணா நகர்னா ஒரு 5 இல்லை 6 வைக்கலாமா? 3 போதும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் 3. மேக்ஸிமம் சென்னையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ. ஆண்ணா ஓகேண்ணா. இது எப்படிண்ணா இருக்குது? இப்போது ஏசியில் கூலிங் வருதா உங்களுக்கு? இந்த மாதிரியான புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்குது. ஓகேண்ணா, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு தான் கொஞ்ச நேரத்துக்கு? ஓகேங்க, ஓவராலாக நம்ம ஃபீட்பேக்கும் கேட்டிருப்போம். ஸோ பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. மேலே ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. லைட் வச்சுமா நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ இதில் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுடைய நேமு, டைமிங்கு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் மட்டும் தாங்க பார்க்கணும். அதுவும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிடலாம். உள்ளே ஆள் இருக்கிறாங்களா? ஓகே, சரி, உள்ளே ஆள் இருக்காங்க. வெளியே வந்ததும் நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கான இங்கே சுவிட்ச் போர்டும் போட்டிருக்காங்க. மேலே ஒரு பெரிய போர்டும் போட்டிருக்காங்க. நம்ம மூடிடலாம், ஏன்னா ஓப்பனர் தான், ஆஃப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. ஸோ கீழேயும் நமக்கு சுத்தமாக தான் இருக்குது. இப்போதைக்கு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு சுத்தமாக இருக்குது. போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் 25 பேர் சொன்னாங்க. அந்த ஒரு இடம் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும். 25 பேர் உட்கார முடியாது. ஆமாம், அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு சீட்டு போட்டாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். ஆமாம், சுற்றி போட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சென்டரில் ஒரு டேபிள் மாதிரி போட்டாலும் இன்னும் கொஞ்சம் வசதியாக தாங்க இருக்கும். ஸோ எங்கன்னா அங்கே மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும்.
ஸோ ஓகேங்க, ஓவராலாக உள்ளார இப்படி தான் இருக்குது. கிளாஸோட குவாலிட்டி ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கல்லை தரிச்சல உடைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பரவாயில்லைங்க, நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக நம்ம பாத்ரூம் டூர் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டூர் பார்த்துடலாங்க. இந்த ஒரு ஏசி லான்ச்சோடைய பாத்ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இங்கே 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கு. கரெக்டாக உள்ளார போயிடுவோம். ஸோ லைட்டு 2 லைட்டு தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம டோருக்கு பின்னாடி அந்த க்ளீன் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. என்னென்னா லைட்டு வெளிச்சம் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, என்னுடைய ஃபேஸே மங்களாக தான் தெரியுது. இங்கே தண்ணிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நாங்கள் தண்ணியே வரல, எனக்கு தெரிஞ்சு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் தான் நம்ம ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ஓகேங்க, இப்போ பாத்ரூம் டூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க அப்படியே வெளியே போகலாம். குறிப்பாக சொல்லணும்னா இங்கே சின்ன இடமா இருந்தாலும் அந்தளவுக்கு நாற்றம் வரலைங்க. ஸோ அதுதான் ப்ளஸ்ஸு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலங்க. இப்போ வாங்க வெளியேற போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு இந்த ஒரு ஏசி லான்ச் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவும் இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடிய அவங்ககிட்டையும் ஒரு 2-3 கேள்வியில் கேட்டிருப்பேன். ஸோ சென்னையில் 2 இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அண்ணா நகர், கேகே நகர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 13 இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15 இடம். ஸோ மொத்தமாக சென்னையில் 15 இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர்னால் ஒரே ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா நகரில் ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு இல்லை 2 இல்லை 3 ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஏசி நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா 25 பேர் உள்ளே உட்கார முடியாது. ஸோ ரொம்ப கம்மியான மக்கள் தான் உள்ளே உட்கார முடியும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த ஒரு இடம் எங்கே இருக்குன்னா அண்ணா நகர் 3rd அவனில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் லொக்கேஷன் தப்பாக காட்டுது. ஸோ அதனால் மேப்போடைய லொக்கேஷன் நான் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டதில் கொஞ்சம் புதுசான வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.